அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது. எப்பவுமே மேச ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், எது தொடங்கினாலும் அதில் முன்னுக்கு வரணும், முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே எல்லாரும் இது நினைக்கக்கூடியது தான். நீங்கள் ஏன் மேசராசி மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இது தானாக வந்து அமையும். அவங்களா தேடி போகலைனாலும் அது தானாக வந்து இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும். தலைமை பொறுப்பு, அந்த முதன்மை பதவி, இது எல்லாமே மேசராசி என்பர்களுக்கு தானாக வந்து அமையும். ஒரு குடும்பத்தில் மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியங்க இந்த மேசராசி அன்பர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் அவங்க தான் தலைமை பொறுப்பு வகிக்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் அவங்க தான் வகிப்பாங்க. இருக்காங்களா இல்லையாங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி, இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இடப்பெயர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சூரியன் 3 மற்றும் 6ஆம் அதிபதி புதனுடன் பாக்கியஸ்தானத்தில் சேர்வது புத ஆதித்ய யோகமும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமைய இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஊர் மாற்றமோ அல்லது இடம் மாற்றமோ அல்லது வீடு மாற்றமோ இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இதுநாவரையிலும் இல்லாத ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக தாமதமாகிட்டு இருந்த ஒரு காரியம் இந்த டைமு நீங்கள் முன்னே நின்று அதை சரி செய்வீங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களுடைய தேவையை அனைத்தும் நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. உறவினர்களுடைய எதிர்பார்ப்பையும் நீங்கள் இந்த வாரத்தில் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய உறவினர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. குறிப்பாக உங்களுடைய தாய்மாமன் வழி உறவுகள் மூலிமா நல்ல ஒரு பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனதில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு இந்த மேசராசி அன்பர்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி தீய பழக்கம் நண்பர்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகியே இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க உங்களைய தவறான பாதையில் அழைத்து செல்வாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த தீய பழக்கம் இருக்கிற நண்பர்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகியே இருக்கிறது நல்லது. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாகும். கோச்சார சனி விரயஸ்தானத்தில் நோக்கி நகர்வதனால வீட்டில் வண்டி வாகனம், பிள்ளைகளுடைய திருமணம், படிப்பு, நகை வாங்குவது போன்ற விரய சுப செலவுகள் இந்த டைமு செய்கிறது ரொம்ப நல்லது. விரைய செலவை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது. அதே மாதிரி முதலீடு எதுலையாவது நகை வாங்குறதுல அல்லது நிலம் வாங்குறதுலலாம் இந்த டைம் முதலீடு செய்தீங்க அப்படின்னா சுப செலவுகளாக மாற்றிக்கலாம். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த டைமு கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும். அதை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கோங்க. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படுத்த உடனே நிம்மதியாக தூங்கிடுவாங்க. ஆனால் இந்த மேசராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா படுத்த உடனே சின்ன சின்ன மனக்குழப்பம், பதட்டம் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் பயிற்சி செய்யுங்க. யோகா, தியானம் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுடைய மனதுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. இதனால் வரைக்கும் உங்களுடைய திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும். அந்த தடையெல்லாம் விலகி நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக அடுத்து வருகின்ற 7 நாட்களும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. முதல் திருமணத்தில் தோல்வி அடைந்தவங்களுக்கு கூட மறு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. வயதில் இருக்கிறவங்களுக்குலாம்
இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையும். இது நாள் வரைக்கும் தடையாக இருந்த அந்த திருமணம் இந்த டைமை நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும், உங்களுடைய பிரச்சனை படிப்படியாக குறையணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் முருகப்பெருமான் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனை, அந்த நோய் பிரச்சனை, இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த மேச ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைந்திருக்கு. தடைபட்டிருந்த வேலையில் இந்த டைமு சுமூகமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி நீண்ட நாளாக செய்ய முடியாத ஒதுக்கி வச்சுருந்த ஒரு வேலையை கூட இந்த டைமு நீங்கள் திறமையாக செய்து முடிப்பீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும். எதிர்பார்த்த வருமானமும் இந்த வாரத்தில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள், பாதிப்புகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வியாபாரம், தொழிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பத்தை இந்த டைம் நிறைவேற்றுவாங்க அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக தடைபட்டிருந்த ஒரு விஷயம் இந்த வாரத்தில் நடைபெறும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடி இருந்திருப்பீங்க. ஆனால் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த டைமை முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த வாரத்தில் வெற்றியாகும். நினைத்த வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. வெளி வட்டாரத்தில் கூட நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து அந்த பணம் வருமா வராதான்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் போய் அவங்கக்கிட்ட பணத்தை கேட்டிங்கன்னா அந்த பணம் உங்களுடைய கைக்கு வரும். அது உங்களுக்கு உதவிகரமாக அமையும். வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சுப விரயம் நிறைய ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. விரய செலவும் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒரு சிலருக்கெல்லாம் பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. குடும்பத்திலையும் ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. லாப சனியால் தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் இப்போலேருந்தே ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். ரொம்ப நிதானமாக இருங்க. ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா கூட அதற்கான பலன் உடனே கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் தான் அது கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரத்தில் அமையும். அதே மாதிரி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சூரியனால் தடைபட்டிருந்த வேலையெல்லாம் இந்த டைமு நடைபெறும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் இந்த டைமு கிடைக்கும். அந்த பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் இந்த டைமு கிடைக்கிறதுனால அவர் மூலிமா ஏதாவது லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும். வியாபாரம், தொழிலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் கேது பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான் இவங்க எல்லாமே நன்மை வழங்குகிற இடத்துல இருக்கிறாங்க. இருந்தாலும் மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட வேண்டாம். வருகின்ற நாட்களில் விரைய சனியாக மாற இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வருகின்ற நாட்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய தொழிலையும் குடும்பத்திலையும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சுப விரயங்களை அதிகம் மாற்றிக்கோங்க. படிப்பில் முதலீடு செய்யுங்க. அதே மாதிரி நிலத்தில் முதலீடு செய்யுங்க. நகை வாங்குறதுல இந்த மாதிரி விஷயத்தில் முதலீடு செய்யுங்க. வீடு கட்டுமான பணிகள்லாம் ஈடுபடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இதை சுப விரயங்களாக உங்களால் மாற்றிக்க முடியும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும் சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு
வழிபட்டுடுவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.